ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அவங்க அம்மா வந்து ஒரு ரொம்ப ஃபீலிங்கான ஒரு ஸ்டேட்டஸ், எமோஷ்னலான ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதை பார்க்கும்போதும் அந்த சாங் பார்த்தீங்கன்னா அந்த 5 வண்ண பூவே அந்த சாங் தான் வருது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தாலும் மனம் உடைஞ்சு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸு. டார்கெட்டட், ஐசோலேட்டட், மேன் ஹேண்டில்டு, கேரக்டர் அசாசினேட்டட், humiliated, projected negativity, never appreciated, heartbroken, yet she still stands tall. We stand with you, பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போட்டிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்க்கும்போது. இதில் வர ஒவ்வொரு வார்த்தைகளுமே உண்மையாக நடந்திருக்கு அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எந்த இடத்துலையுமே பெருசாக அப்ரிஷியேட் பண்ணலை. அவங்க நல்லா ஒர்க் பண்ண இடத்துல கூட சும்மா காமெடியாக பண்ணிட்டாங்க. அதுவுமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது உண்மையாகவே. இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால் அவ்வளோ வலி இருக்கிறதா உண்மையாகவே தோணுது. அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸை போய் பாருங்கள். உண்மையாகவே உங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கும். ரொம்ப மனசு எனக்கே காலையில் பார்த்தோன்னே ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன் மாதிரி தான் இருந்தது. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து அவங்க தனிமைப்படுத்திட்டு இப்போ எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. விஜய் சேதுபதியுமே வில்லின்னு தான் சொல்லியிருப்பார் நிறைய இடத்துல. வில்லிசம் தான் சொல்லியிருப்பார். உண்மையாகவே இது படத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோன்னா நீங்கள் சொல்லிக்கலாம் என்ன வேணாலும். பட் ஒரு லைவ் ப்ரோக்ராம் போய் இந்த மாதிரி ஒரு பர்சனை சொல்லும்போது எந்த அளவுக்கு ஹர்ட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இது மூலமாக தெரிய வருது. உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.